ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் மேட்ச் விராட் கோலியோட 400 T20 சொல்லியிருந்தேன். சூப்பரான ஒரு நாக் வந்து விளையாடிருந்தாரு. அட்டகாசமாக வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. சரிங்களா? ஸோ வாங்க இந்த மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிடிஷனை பார்க்க போகலாம். இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் பிளேயர் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் பிளேயர் இருக்காரு. 200 T20 வந்து ப்ளே பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாரு இஷான் கிஷான். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்ல வந்து இவங்க 2 பேரும் தான் அந்த ஸ்பெஷல் டே பிளேயராக இருக்க போறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத என்னோட ஒப்பீனியன்ல சொல்லிடலாம். சப்போஸ் நான் ட்ராப் பண்ற பிளேயர் வந்து உங்களுக்கு ப்ரோ நீங்க கொடுக்குற பிளேயர்ல இந்த பிளேயர் வந்து எனக்கு சரியில்லை, நான் வந்து வேற பிளேயர் ட்ராப் பண்ணி விளையாட பார்க்கலாம்னு இருக்குன்னா நீங்க தாராளமா வந்து ட்ராப் பண்ணி விளையாட பாருங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டாடா ஐபிஎல்ல 2வது மேட்ச். சரிங்களா? ஸோ இந்த சீசன்ல வந்து இந்த 12வது சீசன்ல 2வது மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி ஹைதராபாத்ல நடைபெறுது. சரிங்களா? ஸோ ஹைதராபாத் வந்து ராஜீவ் காந்தி கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடைபெறும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது போல இந்த 6 பிளேயர் தான் இருக்காங்க. இந்த 6க்கு 6மே வந்து வச்சுட்டு போகாதீங்க. சரிங்களா? ஸோ 6க்கு 6 பிளேயரும் பார்க்கறதுக்கு சூப்பரான பிளேயர் இருக்கிறாங்க. இவங்க 6 பேரும் நம்ம வச்சுட்டு போகலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகாதீங்க. கண்டிப்பா வந்து 1 or 2 பிளேயர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி பாருங்க. உங்க டீம் வந்து ஜிஎல்ல கொஞ்சம் முன்னாடி போகும். சரிங்களா? ஸோ ஜிஎல் வின் பண்ணுற சான்ஸும் வந்து இங்கே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நேற்று மேட்ச்சில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த 6 பிளேயர் வச்சு பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். இந்த வருண் சக்கரவர்த்தி ரசூலும் வெளியே போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் பழைய வீடியோவில் நிறைய டைம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் வந்து யாரெல்லாம் ப்ராப் பண்ணுறது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். ஸோ அபிஷேக் சர்மா மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு வந்து புறா இருக்கு. சப்போஸ் நீங்கள் பேட் கமிஸ் வந்து ட்ராப் பண்ணுறதா ட்ராப் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து நான் அபிஷேக் சர்மா மேலே மட்டும் ரிஸ்க் எடுக்கிறேன். பேட் கமிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருக்கிறதுனால அவர் மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரிங்களா? ஸோ மீதி எல்லா பிளேயருமே வந்து நல்லா டாப் கிளாஸான பிளேயர் தான். எட்லையும் சரி வென்யூலும் சரி சூப்பரான ஆவரேஜ்ன்றது இருக்கு. சரிங்களா? ஸோ வாங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன் யாரெல்லாம் வச்சுக்கிறேன்றத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாருன்னா சஞ்சு சாம்சன், ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான், ஜோரல். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 4 பிளேயர் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து கண்டிப்பாக என்னோட டீம்ல இருப்பார். சரிங்களா? ஸோ எதுக்காக வந்து சஞ்சு சாம்சனை பிக் பண்ணிக்கிறேன்னா 800 ரன் பக்கம் வந்து அடிச்சிருக்காருங்க. சரிங்களா? 800 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. அதே போல முக்கியமான விஷயம் 47 வந்து 50 அடிச்சிருக்காரு. 47 50ல இன்னும் 3 50 வந்து பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சீசனுக்குள்ள அந்த 3 50 வந்து கவர் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து ஒரு ஃபிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் இருக்காரு. ஹென்ரி கிளாசனை பொறுத்தவரைக்கும் நான் இந்த மேட்ச்ல வந்து பிக் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் எடேட்ல வந்து ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இஷான் கிஷான் இருக்காரு. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து இவர் தான் இருக்கார். சரிங்களா? ஐபிஎல் வந்து 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாரு. ஸோ இவரை வந்து என்னோட டீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ஆவரேஜும் நல்லா இருக்கு 8 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரல் இருக்காரு. சரிங்களா? ஜோரல் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெய்சோல் இருக்காரு. சரிங்களா? ஸோ ஜெய்சோலுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்ட் இருக்குங்க இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ ஜெய்சோல் வந்து ஒரு நல்ல பிளேயர்ன்றது உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ சூப்பராக விளையாடுவார். 22 ரன் அடிச்சா போதுங்க இவர் வந்து 3000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து பிக் பண்ணிக்கிறேன். அதே போல் ஆவரேஜும் வந்து சூப்பராக வச்சிருக்கேன். 7 வந்து நல்லா இருக்கு ஆவரேஜ். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இருக்கு. டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கு. என்ன ரெக்கார்ட்னா 74 ரன் அடிச்சா இவர் வந்து 4000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இவரை பிக் பண்ணியிருக்கேன். அதே போல் டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ஸ் பால் தான் வந்து நிறைய டைம் லாஸ்ட் சீசன் வந்து அவுட் ஆயிருப்பார். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பக்கம் இல்லை. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் வந்து டிராவிஸ் ஹெட் நான் பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்மயர், மனோகர் இது போன்ற பிளேயர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக வேற ஒரு நல்ல பிளேயராக யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணுறேன். அபிஷேக் சர்மா வந்து யூனிவர்சல் கேப்டனே வந்து இவர் தான் எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானே வந்து ரொம்ப ரிஸ்க்காக ட்ராப் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நான் பிக் பண்ண பிளேயர் வந்து அசரங்கா வந்து என்னோட டீம்ல பிக் பண்ணிக்கிறேன். 2 மேட்ச்ல வந்து 5 விக்கெட் மேலே வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ 2 மேட்ச்ல 5 விக்கெட் மேலே எடுத்திருக்காரு 8 ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க ரியான் பராக் இருக்காரு. ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் 8 ஆவரேஜ் வந்து சூப்பராக இருக்கு. சரிங்களா? 8 வந்து ரெண்டு டைம் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இந்த 2 டைம்லுமே வந்து பார்த்தீங்கன்னா 40+ வந்து வச்சிருக்காரு ஆவரேஜ். சரிங்களா? அதே போல ரெட்டியும் பார்த்தீங்கன்னா
40+ வந்து வச்சிருக்காரு அவரேஜ். ஸோ இந்த 2 பிளேயருமே நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ராணா வந்து இந்த மேட்ச் வந்து நான் ட்ராப் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து பவுலிங்கில் பார்க்கலாம். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் கேப்டன் கமின்ஸ் வந்து இருக்கு, சரிங்களா. ஸோ கமின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவாருன்றது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் பேட் கமின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேபி ட்ராப் பண்ணுறது வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு வேறு பவுலர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ முகமது சமியை வந்து ட்ராப் பண்ணுறது மேட்சை பொறுத்த வரைக்கும் எதுக்காக சமையை ட்ராப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எடிட்டேட்ல வந்து 13 மேட்சுக்கு 21 விக்கெட் எடுத்து ஹர்ஷல் பட்டேல் தான் டாப்ல இருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். சமயம் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறது மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து என்னோட டீமில் இருப்பார், சரிங்களா. ஸோ கம்பல்சரி ஜோப்ரா ஆர்ச்சர் என்னோட டீமில் இருக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா 48 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்ன்றதை எடுத்தாருன்னா இவர் வந்து 50 விக்கெட்டுகள் வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா இருக்காரு. ஆடம் ஜாம்பா பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக்கெல்லாம் வந்து பவுல் பண்ணுவார், சரிங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து ஆடம் ஜாம்பா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விக்கெட் வந்துன்றதை எடுத்துருந்தா கூட இவர் வந்து இந்த பேட் பாலு எக்கனாமியா பால் பண்ணுறதுனால வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ அந்த ரீசன் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த தீக்ஷனா, ஃபருக்கி யாராச்சும் ஒரு பிளேயர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சு பாருங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் பிளேயரை வந்து சிம்ரன்ஜித் சிங் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இவர் வந்து பிளேயிங் லெவலில் டேரக்ட் பிளேயிங் லெவலில் கூட யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ 2 மேட்சுக்கு 2 விக்கெட்ன்றதை கம்பல்சரின்றதை எடுத்திருக்காரு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த பிளேயர் எல்லாமே வந்து என்னோட ஒப்பீனியன்ல தான் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து நீங்கள் பிக் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ என்னோட ஃபைனல் டீம் வந்து இதுதான், சரிங்களா. ஸோ ரெக்கார்ட் வைஸ் நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இவங்க தான் நல்லா இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டீமில் வந்து நீங்கள் யாரெல்லாம் ட்ராப் பண்ணலாம், சப்போஸ் உங்களுக்கு வந்து யாரை மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஆடம் ஜாம்பா மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. பேட் கமின்ஸ் மேலே வேணா ரிஸ்க் எடுத்து பாருங்க. இந்த 2 ஆல்ரவுண்ட் மேலே யாருன்னா ஒரு ஆள் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க, சரிங்களா. மீதி எல்லா பிளேயருமே வந்து என்னோட ஒப்பீனியனில் வந்து ட்ரீம் டீமில் வர மாதிரி தான் இருக்குது என்னோட கணிப்பில். ஸோ இந்த 4 பேரில் யாராச்சும் ஃப்ளாப் பண்ணோன்னா டீம் வந்து அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் தான் இந்த 4 பிளேயரில் நீங்கள் வேற யார் மேலே ரிஸ்க் எடுத்துக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த 4 பேரில் வேற யார் மேலே ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு பவுலரோ இல்லை பேட்ஸ்மேனோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ நான் வந்து நிதேஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக் வந்து ட்ரை பண்ண ரீசன் என்னன்னா மிடில் வந்து இவங்க தான் வராங்க, சரிங்களா. ஸோ இந்த கிளாஸனோ அபிஷேக் சர்மாவே ட்ராப் பண்ணதுனால நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிளாஸனோ இல்லை அபிஷேக் சர்மாவுக்குலாம் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருன்னா இந்த பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ முழுக்க என்னோட ஒப்பீனியனில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அதே போல் என்னோட பர்சனல் ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபேண்டஸியில் தொடர்ந்து லாஸ் மட்டும் தான் ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து ஜிஎல்ஓ இல்லை ஸ்மாலிக்கோ வந்து ப்ளே பண்ணாதீங்க, சரிங்களா. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுதான். நீங்கள் இதை வந்து விட்டுட்டு பெட்டிங் வந்து ட்ரை பண்ணுங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பெட்டிங் யார் வின் பண்ணுவாங்க, இப்போ சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் நீங்கள் கன்ஃபார்மாக வின் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், சரிங்களா. அதை வின் பண்ணுற டீமில் வந்து நீங்கள் காசு கட்டினா மட்டும் போதும், அதுக்கான ப்ராஃபிட் வந்துறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஃபேண்டஸியில் லாஸ் மட்டுமே ஆனவங்க பெட்டிங் சைடு வந்து ப்ளே பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பற்றி கருத்துகள் வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நான் ட்ராப் பண்ண பிளேயரில் வந்து உங்களுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.